Good morning, champion. This is Professor R. Surendan from Government College of Technology. I am having my technical champion Veera Vijay along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிரேக் ஈவன் அனாலிசிஸ் சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்க போகிறோம். பிரேக் ஈவன் அனாலிசிஸ் பற்றி வீர விஜய் வந்து ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணார். டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி எல்லாரையும் எழுத வச்சார். ஸோ இதில் தப்பும் பண்ணியிருப்பாங்க, ரைட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக அந்த டெஸ்ட் ஆஃப்டர் டெஸ்ட் வந்து லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் அந்த ப்ராசஸ்க்காக வந்து இன்னைக்கு டிஸ்கஷனுக்காக வந்திருக்காரு. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக வந்து என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். At break-even point, slope of sales line is equal to. ஸோ பிரேக் ஈவன் இது அனலிஸ்டில் சேல்ஸ் லைனோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்றாங்க. சேல்ஸ் லைன்னா வந்து ரெண்டு லைன் தான் வரும். சேல்ஸ் லைன் வந்து வரும், அப்புறம் காஸ்ட் லைன் வரும். ஸோ சேல்ஸ் லைனோட ஸ்லோப் வந்து வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பென்சஸ் டிவைட் பை டோட்டல் சேல் அப்படின்னு போட்டால் அதோட ஸ்லோப் லைன் வந்து ஸ்லோப் ஆஃப் சேல்ஸ் லைன் நமக்கு கிடைக்கும். அடுத்த பாயிண்ட் இருக்கு. Break-even point can be lowered by. பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து எப்படி வந்து கீழே கொண்டு வரலாம் அப்படின்னா வேரியபிள் காஸ்ட்டை வந்து குறைக்கிறது மூலிமா பிரேக் ஈவன் பாயிண்ட்டை வந்து கீழே கொண்டு வரலாம் அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட். In break-even analysis, total cost consists of. ரெண்டு காஸ்ட் தான் இருக்குது பிரேக் ஈவன் அனாலிசிஸ்ல. ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட், ஒன்று வேரியபிள் காஸ்ட், ரெண்டு சேர்ந்த டோட்டல் காஸ்ட். Break-even point is the point where. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்ல வந்து என்ன ஆகும்னா ஒரு இன்டர்செக்ஷன் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம டோட்டல் காஸ்ட் லைனும் அப்புறம் வந்து சேல்ஸ் லைனும் இன்டர்செக்ஷன் ஆகும். இதான் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ அங்கே என்னன்னா இன்டர்செக்ஷன் நடக்கும் அப்படின்றது தான் இது. ஸோ இன்டர்செக்ட் ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்னு தான். அடுத்தது Break-even analysis shows profit when. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் வந்து இங்கே வந்து டோட்டல் காஸ்ட் வந்து இங்கே இருக்குது, சேல்ஸ் ரெவன்யூ இங்கே இருக்குது. இது வந்து ப்ராஃபிட்டு, இது லாஸ். ஸோ சேல்ஸ் ரெவன்யூ வந்து டோட்டல் காஸ்ட்டோட அதிகமான ப்ராஃபிட்டு, சேல்ஸ் ரெவன்யூ வந்து டோட்டல் காஸ்ட்டோட லெஸ் ஆனால் லாஸு, சேல்ஸ் ரெவன்யூ வந்து டோட்டல் காஸ்ட் ஈக்குவலாக இருந்தால் அதான் பிரேக் ஈவன் பாயிண்ட். நோ லாஸ் நோ ப்ராஃபிட் பாயிண்ட். அடுத்தது At break-even point there is நோ ப்ராஃபிட் no profit. நம்ம சொன்னோம் பிரேக் ஈவன் பாயிண்ட்ல நோ லாஸ் நோ ப்ராஃபிட். Break-even analysis can be used for. ஸோ பிரேக் ஈவன் அனாலிசிஸ் வந்து ஒரு ஷார்ட் ரன் அனாலிசிஸ் தான். அது ஞாபகம் வச்சுக்கணும். அது ஷார்ட் ரன் பிரேக், ஷார்ட் பிரேக் அப்படின்னு, ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அதான் வந்து ஷார்ட் பிரேக்னா ஷார்ட் ரன் அனாலிசிஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது Production cost per unit can be reduced by. ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணால் நம்ம வந்து அதே இதுல ப்ரொடியூசிங் மோர் வித் சேம் இன்புட் பண்ணால் அது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணும். Break-even point does not depend on. ஸோ இது நாட் கொஸ்டின். பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக ஓவர் ஹெட்டை சார்ந்திருக்காது. At break-even point, சேல்ஸ் ரெவன்யூ அண்ட் டோட்டல் காஸ்ட் ஆர் ஈக்குவல் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ஒரு 10 பாயிண்ட் பிரேக் ஈவன் அனாலிசிஸ் பற்றி 10 பாயிண்ட் பார்த்தோம். 10 பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். இதோட டோட்டல் காஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட் லோயர் பண்ணுறது ரெடியூசிங் தி வேரியபிள் காஸ்ட், ஸ்லோப் ஆஃப் சேல்ஸ் வந்து வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பென்ஸ் பை டோட்டல் சேலு. அப்புறம் ரெண்டு பாயிண்ட்டும் இன்டர்செக்ட் ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகிறது தான் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. ப்ராஃபிட்னா சேல்ஸ் ரெவன்யூ கிரேட்டர் தென் டோட்டல் காஸ்ட்டு, லாஸ்னா சேல்ஸ் ரெவன்யூ லெஸ் தென் டோட்டல் காஸ்ட்டு, பிரேக் ஈவன் பாயிண்ட்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸு, பிரேக் ஈவன் அனாலிசிஸ்னா ஷார்ட் ரன் அனாலிசிஸு. ஸோ இது எல்லாமே கற்றுக் கொடுத்த தம்பி வீர விஜய்க்கு thanks. தேங்க்யூ ஸோ மச்.